கார் வாங்கிட்டேன். ஸோ காரை நிற்க வைக்கிற இடம் தான் இன்னும் ரெடி பண்ணல. இது வந்துட்டு ஒரு வாரமாக நான் வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஆளுங்க கிடைக்கல. ஸோ அதை ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி பிளானு. அதுக்கு முன்னாடி நான் ஜிம்முக்கு போயிட்டு என்னோடய கார்டியோவை முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சிமெண்ட் மூட்டை, ஜல்லி மூட்டை, அப்புறமா மண் மூட்டை இதெல்லாம் எடுக்க போயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு என்னோடய மீலை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தது ஊரில். அதுக்காக ஊரில் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு போனேன். அப்படியே எங்கள் பாட்டி வந்துட்டு அவங்களுக்கு கார் காட்டலாம் அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்களால கொஞ்சம் நடக்கிறது கஷ்டப்பட்டுருந்தாங்க. அப்புறமா கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சேன். ஏன்னா இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். நான் இங்கே தான் வளர்ந்தேன் அன்டில் மை 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ ஊரில் ஸோ அதனால் அங்கே கொண்டு போய் அங்கெல்லாம் ஓட்டி பார்க்குறது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு மைல் ஸ்டோன் எனக்கு. ஸோ அங்கே போயிட்டு கோயில்கிட்ட எல்லாம் நிற்க வச்சு கொஞ்சம் பூஜை போட்டு அங்கேருந்து ஒரு ரவுண்டெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் மாமா வீட்டுக்கிட்ட. ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் ஃபார்வர்ட்லலாம் எடுத்து நானும் இப்போ தான் ஓட்ட பழகிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு ஓட்டுவேன். ஸோ இன்னும் கம்ப்ளீட் டிரைவரானா இல்லை. ஸோ அதை தான் ப்ராக்டிஸ் அங்கங்கே நூக் அண்ட் கார்னர்ஸு, ரிவர்ஸு, ஃபார்வர்டு இதெல்லாம் நான் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் இன்னும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களா அந்த வேலை பார்க்கிங் ஏரியா நான் சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு முன்னாடியே. ஸோ அதுவும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே கார்னரில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேக் வீல் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி. நாளைக்கு